நல்ல நேரம் வந்துருச்சு, ஆரம்பிக்க வேண்டியது தானே. என்ன தலைவரே, திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டியை இவ்வளவு மெதுவா ஓடிட்டு போறீங்க? சாமி நமக்காக காத்துட்டு இருக்கட்டும். எல்லாம் உங்க ராஜ்யம் தான், அசத்துங்க. என்ன இது? 2 வண்டியும் கொண்டாந்து வழியில் நிறுத்திட்டா நான் எப்படிங்க போறது? ஓஹோ, இன்னைக்கு போனியே நீதான் போல இருக்கு. இறங்கி வா. என்ன கேட்ட? வண்டியை வழியில நிறுத்திட்டா எப்படி போறது? தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊருங்க. அதான், இது தலைவர் ஊரு, தலைவர் ரோடு, தலைவர் ஜீப். நீ குறுக்கால வந்ததே தப்பு, வந்து எழுத்து கேள்வி கேட்டது அதுக்கு மேல தப்பு. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்னங்க? நீ பொடி நடையா நடந்து ஊரை போய் சேர்ற. அப்ப என் வண்டி அத நாங்க வித்துறோம், நீ போயா போ. அட போயா. அடடே, என்ன மரியாதை, என்ன மரியாதை. அடுத்த முறை நீங்க தான் தலைவர். எல்லாரையும் காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். மன்னிக்கணும். பரவாயில்ல, கொடுங்க. மறுபடியும் மன்னிக்கணும். மொத்தமா மன்னிச்சாச்சு, கொடுங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த கலசத்தை வாங்கி அபிஷேகம் பண்ண சத்தியமூர்த்தி ஐயா தான் வரணும். குருக்களே, அதோ அவரே வந்துட்டாரே. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நமஸ்காரம். ஆரம்பிச்சுடலாங்களா? என்ன முதல்ல? திருஷ்டி சுத்துறங்க. நான் என்ன சின்ன பிள்ளையா? கோபுரம் கம்பீரமா இல்ல நீங்க நடந்து வந்தது கம்பீரமான்னு ஊர்ல எல்லாரும் எனக்கெல்லாம் அபிஷேகம் நடத்திட்டாங்க. ஊரு கண்ணு, உலகத்து கண்ணு, பாவி கண்ணு, எல்லா திருஷ்டியும் போகணும். இந்தம்மா, இதை எடுத்துட்டு போய் தெருவில் கொட்டுவா. சரி, சுத்திரும். உள்ள வாங்க. இந்த நிறைஞ்ச நாள்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னன்னு ஆசீர்வாதம் பண்ண? வேற என்னங்க இந்த பொம்பளைங்க கேட்க போறாங்க? தீர்க்க சுமங்களா இருக்கணும் தான். ஆம்பளைங்களை தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போயிடணும். என்ன சுயநலம்மா? அது சுயநலம் இல்லைங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் புருஷன் பின்னாடி தான் பொண்டாட்டி போகணும். ஆனா அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நாங்க தான் முன்னாடி போகணும். புருஷன் நீண்ட ஆயுளோட வாழணும்னு மறைமுகமா வேண்டிக்க எங்களுக்கு இது ஒரு வழி. உங்களுக்கு தெரியாததா? தீர்க்க சுமங்கலியா இருமா. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. எனக்கு வேணாம். ஏமா? உங்க 2 பேருக்கும் பொண்ணா பிறந்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தானேம்மா. உன் பொண்ணு இல்லையா? நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. எங்க உன் சத்புத்திரன் மட்டும் காணோம்? வந்துங்க. கோயிலுக்கு போயிருக்கான். பரிவட்டம் கட்டும் போது கூட வந்திருந்தான். யோசிச்சு யோசிச்சு சொன்னாலே அது பொய்ன்னு தான் அர்த்தம். எங்க போயிருக்கான்? தெரியலங்க. பெத்த புள்ள எங்க போயிருக்கான்னு பெத்தவளுக்கே தெரியலன்னா அவன் ஒண்ணும் தப்பு தண்டாவுக்கு போறவன் இல்லையே. இந்த வக்காலத்து தான் அவனை கெடுக்குது. ஆரம்பிச்சோம் வேலையா? நைட் எஃபெக்ட்டுக்கு இதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவை, சுமார். பாத்தியா சிவா, ரேஷன் கடையில் கேட்ட ஸ்டாக் இல்லைங்கிறானுங்க. இங்க கொண்டு வந்து மூட்டை அடிக்க வச்சிருக்கானுங்க. அண்ணே, இவங்க கிட்ட கேட்டா கிடைக்காது, நாமளே எடுத்துக்க வேண்டியதான். இன்னைக்கு இங்க இருந்து 100 மூட்டை நகர்த்தி எல்லாரும் விட்டு வாசப்பள்ளையும் போட்டுருங்க. போட்டுருவாங்க. நான் இங்க உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்களே தூக்குங்க. அச்சி, எந்திரா, தூக்குறா. எந்த ஊர் மூட்டைப்பா? அது அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இங்க இருந்து ஒரு மூட்டை நகர்ந்துச்சு, நடக்கிறதே வேற. 2 மூட்டை நகர்ந்தா? மூட்டை என்னடா ஓயே? மக்களுக்கு சேர வேண்டிய அரசியெல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு திமிரா பேசுறியா? இன்னைக்கு இங்க இருக்கிற மூட்டை எல்லாம் எடுத்து மக்களுக்கு நாங்க விநியோகம் பண்ணத்தான் போறோம். நீ செய்யறதை செஞ்சுக்க. தூக்குடா.
பெரிய வயசுக்கு மரியாதை கொடுறா. என் வீட்டை சீக்கிரம் வாட போயிடலாம். வாய்கரிஷோ நமஹ, ஓம் கரிஷோ நமஹ, ஓம் ஈகரிஷோ நமஹ. ஐயோ. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாடா மொட்டை, நேரம் வரும் சந்துல தான் போடா மொட்டை. நீயா? அம்மா வேற யார் இருக்கா? எல்லாம் ஓட்டானுங்க. ஏன் அடிக்க தாங்கல, உங்களுக்கு தாங்குவானுங்களா? எங்கடா சுத்திட்டு வர? என்னடா மரியாதை குறையுது? சண்டைன்னு வந்தா மரியாதையே இல்லடா ராஸ்கல். பாத்தீங்களா தம்பி? டேய் சுமாரா அண்ணே, இது நமக்கு மான பிரச்சனை. முதல்ல 100 மூட்டை தூக்கலாம் பிராமணா, அது பத்தாது. 200 மூட்டை தூக்குறோம், எல்லார் வீட்லயும் போடுறோம். தூக்குங்க. ஏண்டா மறுபடியும் வந்துட்டா? அடச்சி எவன்டா வருவா? நீ தூக்குடா. என்ன நீ வர்றதே ராத்திரில திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுற. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் மெதுவா எடுத்து வச்சு சாப்பிட கூடாதா? இப்படி டமால் மேல போட்டு உருட்டினா அப்பா எழுந்திரிச்சிட மாட்டாரு? அதுக்கு தான் உன்ன பிளாஸ்டிக் தட்டு வாங்கி வைக்க சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிற. சும்மா இருங்கண்ணே. இப்படி தினம் நேரம் கிட்ட நேரத்துல வந்து சாப்பிடுறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்கண்ணே? தங்கச்சி, நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா? மத்தவங்களும் வயிறார சாப்பிடுறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன், நீ சும்மா இரு. அம்மா வெஞ்சனம் இல்லையா? தண்ணி குடத்து பக்கத்துல கேரட் பொரியல் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. பாத்தியா, அம்மாவுக்கு தூங்கும்போது கூட மகன் நினைப்புதான். அம்மா நீ வாழ்க. என்ன சோறு கொல கொலன்னு இருக்குது? என்ன சோறு இது? அது தண்டச்சோறு, அப்படிதான் இருக்கும். அப்பா முடிச்சிட்டாரு. ஐயோ, பார்த்தா திட்டுவாரு. நான் கொல்ல பக்கமா சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிறேன். ஏண்டா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதை தெரியுமா உனக்கு? ஒன்னதாண்டா கேக்குறேன். தெரியாது. அடுத்தவங்க வீட்டு குடோனை திறந்து அரிசி மட்டும் எடுக்க தெரியுமா? எப்ப நம்ம வீட்டு வாசல்ல அரிசி மூட்டை இல்லையோ அப்பவே நீ தான் செஞ்சிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டா. நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து தாண்டா வள்ளல் ஆகணும். நான் ஒன்னும் வள்ளல் ஆகணும்னு செய்யல. பின்ன வள்ளலார பத்தி நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுறவர்னு. அது மாதிரி நானும் செய்யலாம்னு நினைச்சேன். ரேஷன் கடையில மக்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்காம பிரசிடண்ட் பதுக்கி வச்சிருந்தாரு. அதை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நான் அவங்க பசியை போக்குனேன். இதுல என்ன தப்பு? அதை நீ அவர்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கணும். எத்தனையோ தரம் கேட்டாச்சு. ரேஷன் கடையில ஸ்டாக் இல்லைங்கிற பதில தான் சொல்றாரு. மயிலே மயிலனா இறகு போடாது. அதனாலதான். நீ யாருடா? சட்டத்தோட பிரதிநிதியா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது. ஊருன்னு ஒண்ணு இருக்கு, 4 பேரை கேட்கணும். இந்த ஊர்ல வாய் இருக்கிறது சாப்பிட மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்காக வாயால பேச வேண்டியதை கையால பேசுறீங்களா? அகிம்சையும் தர்மமும் தாண்டா அந்த நாட்டை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அராஜகத்தையும் அடிதடியும் என்னைக்கு இந்த பூமி ஏத்துக்கிட்டது இல்ல.
அப்பா ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அது மாதிரி பிரசிடண்ட்ங்கிற மாட்டை அடிச்சு தான் கறக்கணும். அப்பாவும் பிள்ளையும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு பூஜைக்கு நேரமாச்சு, நீங்க போங்க. ஏண்டா இப்படி அப்பா கிட்டயும் தகராறு பண்ணிக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அலையிறியே, இந்த ஊர் உனக்கு என்னதான் பண்ண போகுது? அம்மா, ஊரு நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாக்குறத விட நாம ஊருக்கு என்ன பண்றோங்கிறதான் பாக்கணும். என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம்.